வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பை நெருங்கி வரும் தாளமுக்கம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். மழையுடனான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுப்பு. அனுர அரசாங்கத்திற்குள் சீனாவின் தலையீடு காணப்படுவதாக அரசியல் அவதானிகள் அறிவிப்பு. நிலக்கரி ஊழல் தொடர்பில் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு எரிசக்தி அமைச்சருக்கு அழைப்பு. குவைத் நோக்கி சென்ற விமானம் இடைநடுவில் திருப்பி அழைப்பு. டித்வா நிவாரணம் வழங்கும் நிகழ்வு இன்று ஆரம்பம். அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளின் துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் உயிரிழப்பு. ஈரானில் நிலவும் போராட்டங்கள் காரணமாக இணைய சேவைகள் முடக்கம். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த ஆழமான தாளமுக்கமானது இன்று அதிகாலை 4 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தாளமுக்கம் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து இன்று பிற்பகல் வேளையில் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்புக்கு ஊடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பாதிப்பு காரணமாக வடக்கு, வடமேல், கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்களில் மழை மற்றும் காற்று அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் நீர்நிலைகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அனர்த்த நிலை ஏற்படுமாயின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அறியப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. 38 மில்லிமீட்டர் அளவில் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இருப்பினும் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 28 நீர்த்தேக்கங்களும் அதேபோன்று 22 நடுத்தர அளவிலான குளங்களும் இன்னும் வான் பாய்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யானோயா மற்றும் தெத்ரோயா நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றம் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எந்தவொரு ஆற்று பள்ளத்தாக்கிலும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் வகையில் நீர் வெளியேற்றப்படவில்லை எனவும் பொறியியலாளர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து குவைத் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்திற்கு சொந்தமான UL 229 என்ற விமானம் இடைநடுவில் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த விமானம் புறப்பட்டு 2 மணித்தியாலங்கள் 21 நிமிடங்களின் பின்னர் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் நேற்று மாலை 6:44 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குவைத் நோக்கி புறப்பட்டது. எனினும் விமானத்தின் ஹைட்ரோ அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானி இது குறித்து கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தெரியப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து விமானத்தை மீண்டும் திருப்புமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதற்கமைய செயற்பட்ட விமானி இரவு 9:05 மணியளவில் விமானத்தை பாதுகாப்பாக விமான நிலையத்தில் தரையிறக்கியிருந்தார். சம்பவத்தின் போது விமானத்தில் 179 பயணிகளும் 8 விமான பணியாளர்களும் இருந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட பயணிகளை மாற்று விமானங்கள் ஊடாக குவைத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் கூட்டமைப்பு தொடர்பாடல் பிரிவின் தலைவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டித்வா புயலினால் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ, ஹந்துன்கம், ராஜாங்கனை, ஸ்ரீமாபுர மற்றும் குருநாகல் மாவட்டத்தின் நிக்கவரட்டிய, விதிக்குளி
சூழிய சந்தி மற்றும் ரிதிகம தொடம்கஸ்லாந்த ஆகிய பிரதேசங்களில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. டேத்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் தலையீடுகளின் பின்னணியில் சீனா செயற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமகாலத்தில் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள அனுர அரசாங்கத்திற்குள் மாற்றங்களை மேற்கொள்ள சீனா அழுத்தம் கொடுப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது பிரதமர் ஹரிணி அமரசூரியவை பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமரால் முன்னெடுக்கப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கையில் எழுந்த தவறு காரணமாக இச்சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் எதிர்க்கட்சிகளும் தொழிற்சங்க அரசாங்கத்திற்குள் மேலும் அழுத்தங்களை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை பிரதமர் பதவியில் இருந்து ஹரிணி அமரசூரியவை நீக்கிவிட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை அப்பதவிக்கு நியமிக்க கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிமல் ரத்நாயக்க சமீபத்தில் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சென்று நாடு திரும்பியிருந்தார். இதற்கமைய பிரதமர் பதவிக்கு பிமல் ரத்நாயக்கவை பரிந்துரைத்ததன் பின்னணியில் சீனாவும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுர அரசாங்கம் பொறுப்பேற்ற போது பிரதமராக செயற்படுவதற்கு பிமல் ரத்நாயக்க விரும்பிய போதிலும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய விசனம் வெளியிட்டமை காரணமாகவே அவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க சமீபத்திய நிலக்கரி இறக்குமதி பரிவர்த்தனையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு எரிசக்தி அமைச்சர் குமார ஜயக்கொடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க அரசாங்கம் தனது பதவி காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். தரமற்ற நிலக்கரி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இதனால் நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் அமைச்சர் ஜயக்கொடி விவாத சவாலை ஏற்றுக்கொண்டால் பரிவர்த்தனை முற்றிலும் ஊழல் நிறைந்தது என்பதை நிரூபிப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். அறிக்கைகளின்படி வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் வருடாந்திர நிலக்கரி பரிவர்த்தனையை இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்திற்கு அரசாங்கம் ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் லாக் விஜய மின் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளின் மூலம் குறித்த பரிவர்த்தனையின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட முதல் 2 நிலக்கரி ஏற்றுமதிகளின் கலோரிஃபிக் மதிப்பு 5006 முதல் 5800 வரை இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இது பரிவர்த்தனை வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தபட்ச தேவையான 5900 மதிப்பை விட குறைவு என்பதை காட்டுவதாகவும் கூறப்படுகின்றது. இப்பின்னணியில் இக்குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் எரிசக்தி கொள்முதலை கையாளும் விதம் குறித்த ஆய்வை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் நிலக்கரி இறக்குமதி செயற்பாட்டின் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிணையில் செல்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். கம்பஹா நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுஷிட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சென்சார் சான்றிதழ் தொடர்பான பெரும் சர்ச்சைக்கு பின்னர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க சென்னை உயர் நீதிமன்றம் தணிக்கை குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளது. மாற்றங்கள் செய்யப்பட்டவுடன் சான்றிதழை வழங்குமாறு சென்னை உயர் நீதிமன்றம் சென்சார் குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் என்ற திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளினால் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதனை அடுத்து இவ்விடயம் தொடர்பில் சென்னை உயர் நீதிமன்றில் தயாரிப்பு நிறுவனம் அவசர மனு தாக்கல் செய்திருந்தது. நீதிபதி PD ஆஷா முன்னிலையில் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த வழக்கில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்து படம் எடுத்துள்ளோம் எனவும் குறித்த திகதியில் படம் வெளியிடப்படவில்லை எனில் பெரும் இழப்பீடு ஏற்படும் எனவும் தயாரிப்பு நிறுவனம் வாதிட்டது. எனினும் 500 கோடியோ 1 கோடியோ விதிமுறைகள் எல்லோருக்கும் ஒன்றுதான் எனவும் நாளை மறுதினம் ரிலீஸ் என கூறி சான்றிதழ் கேட்க முடியாது எனவும் திரைப்படத்தின் பாதுகாப்பு படைகளில்
சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எனவும் தணிக்கை வாரியம் தெரிவித்தது. இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்குவதாக அறிவித்தார். இதன்படி இன்று விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக US சான்றிதழ் வழங்க தணிக்கை குழுவிற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பிய உத்தரவையும் ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 37 வயதுடைய டெனி நிக்கோல் குட் என்ற பெண் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் புதிய குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு குடிவரவு அதிகாரிகளால் இத்துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மினியாபோலிஸ் நகரின் தெற்கு பகுதியில் உள்ள பழமையான புலம்பெயர் சந்தைக்கு அருகில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் மிக தீவிரமான சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டதுடன் அங்கிருந்த உள்ளூர் போலீசார் மற்றும் மத்திய அதிகாரிகளுக்கு எதிராக கடும் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சிகாகோ போன்ற நகரங்களில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களைப் போன்றே இங்கும் விசில்கள் ஊதப்பட்டு அதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சியை கவிழ்க்கவும் மறைந்த முன்னாள் ஷா மன்னரின் நாடு கடத்தப்பட்ட மகனான ரெசா பஹ்லவியை மீண்டும் கொண்டுவரவும் கோரி அந்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக அந்நாட்டு உச்ச தலைவருக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்தும் வலுப்பெறுகின்றது. இப்போராட்டம் தொடர்ந்து 12வது நாளாக இன்றும் நீடித்துள்ளதுடன் அங்குள்ள சமூக வலைத்தளங்கள் யாவும் முடக்கப்பட்டுள்ளன. 31 மாகாணங்களிலும் உள்ள 100க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுள் சுமார் 34 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த மனித உரிமைகள் நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இவர்களுள் 5 குழந்தைகளும் 8 பாதுகாப்பு பணியாளர்களும் உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஈரானின் பாதுகாப்பு படையினரால் 2270 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரானில் போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் கொல்லப்படுகின்றமைக்கு அமெரிக்கா தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஈரான் அரசாங்கம் நாடு முழுவதும் இணையதள சேவைகள் மற்றும் தொலைபேசி இணைப்புகளை துண்டித்துள்ளது. அத்துடன் விமான போக்குவரத்துகளும் பல இடங்களில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. துபாய், சிட்னி போன்ற வெளிநாட்டு நகரங்களில் உள்ள ஈரானியர்கள் தமது உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்டைம் போன்ற சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.